எலெக்ஷனில் நிற்கும்போது தான் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சா தான் வாக்குறுதியை வந்து நிறைவேற்ற முடியாதாங்கிறது நமக்கு தெரியும். அவர் இது வரைக்கும் எலெக்ஷன்லேயே நிற்காம நான் வாக்குறுதியை நிறைவேற்றுவேன்னு சொன்னால் எப்படி நிறைவேற்றுவார்? ஏட்டு சுரைக்காதான், கறிக்கு உதவாது. அதான் உண்மை. அவர் வாங்கிக்கணும் சொல்கிறதுக்கு நான் கூட தான் சொல்லிடுவேன். நீங்கள் பைக் வாங்கிக்கோங்க, கார் வாங்கிக்கோங்க, எல்லாம் வாங்கி கொடுக்கணும். கண்டிப்பாக 2026 விஜய்க்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும். ஏங்க, முதலமைச்சருக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. அதனால் அந்த மதிப்பு மரியாதையை அவர் நமக்கு விருப்பப்பட்டவரோ விருப்பப்படாதவரோ அல்லது எதிர்கட்சியை சேர்ந்தவரோ அதெல்லாம் நாங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையும் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சார், இப்போ ரீசெண்டாக காஞ்சிபுரத்தில் மக்கள் சந்திப்பில் விஜய் அவர்கள் வந்து தங்களோட வாக்குறுதியை சொல்லியிருக்காங்க. ஒரு 12 வாக்குறுதி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு தெரியுமா? வாக்குறுதி ஓரளவு படிச்சிருக்கிறோம். முதல்ல அவரை எலெக்ஷனில் நிற்க சொல்லுங்கள். எலெக்ஷனில் நிற்கும்போது தான் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சா தான் வாக்குறுதியை வந்து நிறைவேற்ற முடியாதாங்கிறது நமக்கு தெரியும். அவர் இது வரைக்கும் எலெக்ஷன்லேயே நிற்காம நான் வாக்குறுதியை நிறைவேற்றுவேன்னு சொன்னால் எப்படி நிறைவேற்றுவார்? ஒன்லே வந்து ஈவன் ஒரு வார்டு மெம்பராவது ஜெயிச்சாலாவது இந்த தொகுதிக்கு நான் என்னென்ன செய்வேங்கிறத சொல்ல முடியும். அவங்க கட்சியிலேருந்து யாருமே இது வரைக்கும் ஒரு வார்டு மெம்பர் கூட நின்று வரவே இல்லை. அப்படி இருக்கும்போது இவர் என்ன வாக்குறுதி தருவார், என்னத்தை நிறைவேற்றுவார்? ரெண்டாவது, அவர் என்ன கொள்கைன்னே தெரியலையே. அவர் ஒன்லி திராவிடியன் கான்செப்டை ஃபாலோ பண்ணுறாரா, இல்லை வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறாரா, இல்லை தமிழ் தேசியத்தை பண்ணுறாரா? எதுவுமே இல்லாத இருக்கும்போது அவர் கொள்கைங்கிற என்ன கொள்கை இல்லாமல் இருக்கும்போது அவரை எப்படி நான் நம்ப முடியும்? அதனால் வந்து முதல்ல அவர் நம்பிக்கையை நிரூபிக்கட்டும். முதல்ல நம்பிக்கை நிரூபிக்கணும். அவர் எலெக்ஷனில் நிற்கட்டும். எலெக்ஷனில் நின்று மினிமம் அவர் வந்து ஒரு வார்டு மெம்பராக மாறட்டும். வந்துட்டு வார்டு மெம்பர் அந்த ஏரியாவில் அந்த இருக்கிற மக்களுக்கு முதல்ல ஏதாவது ஒன்று செஞ்சு காணிக்கட்டும். அப்புறம் அவருடைய வாக்குறுதியை நம்பலாம். அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து ஏட்டு சுரைக்காதான், கறிக்கு உதவாது. அதுதான் உண்மை. எல்லா கட்சிக்காரங்களும் நிரந்தரமாக வீடு கொடுக்கணும்னு சொல்கிறது உண்மை தான். சரி, இவர் நிரந்தரமாக வீடு கட்டி கொடுப்பாருன்னா என்ன கொடுப்பாரு, எங்கே கொடுப்பாரு? 3 சென்ட் இடம் கொடுப்பாரா, இல்லை அதில் வந்து வீடு கட்டி கொடுப்பாரா, என்ன கொடுப்பாரு அதை சொல்லுங்கள். தான் சொல்லியிருக்கிறாரு. வீடு கட்டி தரப்படும்னு சொல்லலை, வீடு இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஏங்க, அது எல்லாருக்குமே ஆசை தான். வீடு இருக்கணுங்கிறது எல்லாருக்கும் ஆசை தான். இப்போது கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வீடு இல்லாத என்ன செய்வான்? கவர்மெண்ட் அப்ளை பண்ணுறான், லேண்டு கொடுக்குறாங்க. அவன் என்ன கம்யூனிட்டியாக இருக்கிறானோ எந்த ஸ்கீமில் எடுத்து கட்டிட்டு போயிட்டே இருக்கிறான். அது ஆல்ரெடி நடைமுறையில் இருக்கிறது தான். இவர் புதுசாக என்ன பண்ண போகிறாரு அதை சொல்லுங்கள். ஒவ்வொரு வீட்டுக்கு பைக் இருக்கணுன்றாரு. வசதி இருந்தால் காரும் சாத்தியம்தான் அப்படின்றாரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பெட்ரோல் போடுறதுக்கு காசு கொடுப்பாரா? முதல்ல பைக் இருக்குங்க, இருக்கிற என்கிட்ட இப்போ பைக் இருக்குது. அவர் எனக்கு பைக்கு தராண்டாங்க. என் பைக்குக்கு டெய்லி 1 லிட்டர் பெட்ரோல் போடுறதுக்கு காசு தருவாரா? அதை கேட்டு சொல்லுங்கள், நம்ம பண்ணலாம். எல்லாருக்கும் நிரந்தர வீடு இருக்கணும்னு சொன்னார், பைக் இருக்கணும்னு சொன்னார். இருக்கணும்னா நீங்களே வாங்கிக்கிற மாதிரியா, இல்லை அவருக்கு வாங்கி தருவார் நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் வாங்கி கொடுத்தா நல்லது. அதாவது ஏழை மக்கள்லாம் வாங்க முடியாது. அம்மா இருக்கு சொல்ல இது கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. அம்மா பைக்கு கொடுத்தாங்க, பசங்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க. யாருன்னா வந்தால் நல்லது செய்தால் இவங்க மக்களுக்கு நல்லது தானம்மா. அவர் வாங்கிக்கணும் சொல்கிறதுக்கு நான் கூட தான் சொல்லிவிடுவேன். நீங்கள் பைக் வாங்கிக்கோங்க, கார் வாங்கிக்கோங்க, எல்லாம் வாங்கி கொடுக்கணும். கொடுத்தா தான் மக்களுக்கு, இல்லாதவங்களுக்கு கொடுத்தா நல்லது தானே. அதுக்காக உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாழ்வாதாரத்தையும் இல்லை வேலை வாய்ப்பையும் உருவாக்கி தருவோம். அப்போ இந்த வீடெல்லாம் நீங்களே வாங்கிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வாழ்வாதாரம் நாங்கள் எங்கே இந்த வேலை இதை பூ கட்டுறோம், இதுதான் வாழ்வாதாரம் எங்களுக்கு. எண்ணெய் விலை, பருப்பு விலை எல்லாமே ஏறி போச்சு. ஒரு குழம்பு வைக்கணுன்னா கூட 500 ரூபாய் எடுத்து போய் மாற்றினா தான் அந்த குழம்பு வைக்க முடியும். அப்படி ஆகிப்போச்சு. எங்கேருந்து அந்த 500 ரூபாய் சம்பாதிக்கிறது? நம்ம சம்பாதிக்க முடியல. ரொம்ப இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அது இவங்க தான் பார்த்து செய்யணும், வரவங்க தான் செய்யணும். செஞ்சால் ரொம்ப நல்லது. எல்லா அரசியல் தலைவர்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. பட்டு அவ்வளோதான், யாரும் செஞ்சதில்லை. மக்கள் வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க விஜய் மேலே. பார்ப்போம், கண்டிப்பாக நடக்கும்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக 2026 விஜய்க்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும். கிடைச்சா நல்லது தான். ஆட்சி மாறினா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. இனிமேட்னாவது மக்களுக்கு வந்து நல்ல வழி பிறக்கட்டும். பார்ப்போம். எல்லாத்துக்குமே நிரந்தரமாக வீடு இருக்கணும். வீட்டுக்கு ஒரு 2 வீலர் கண்டிப்பாக இருக்கணும். பெண்களுக்கான பாதுகாப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தார்.
அதுக்கப்புறம் இந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ அந்த விஷயமா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன்ற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த இருக்கணும்னு சொன்னதும் அவர் வாக்குறுதி கொடுத்த மாதிரி இருந்துச்சா, இல்லை அதை நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவரை சொன்ன மாதிரி இருந்துச்சா? இல்லை, இது ஆக்சுவலாக வந்து இது எல்லா கட்சியுமே வந்து இந்த எலெக்ஷன் டைமில் சொல்கிறது தான். பட் இவங்க எல்லாமே ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அதை நம்ம என்ன நடக்கு லைவாக எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவர் வந்துட்டு அது வாய்ப்பு வச்சா இல்லாமல் செயல்படுத்திட்டாருன்னா எல்லாருக்குமே சந்தோஷம் தான். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர ஆரம்ப காலத்துல இருந்தே ஸ்டாலின் அவர்களை வந்து அங்கிள்னு சொன்னார், அதுக்கப்புறம் சாருன்னு சொன்னார், இப்போ அவரை பாப்பான்னு சொல்கிறாரு. எங்க இவரை நாங்கள் எப்படி சொல்கிறது? அவரை நாங்கள் எப்படி சொல்கிறது? அவரை நாங்கள் எப்படி கூப்பிடுறது? இவன் பேரறிஞர் அண்ணான்னு சொல்கிறோம், மக்கள் திலகத்தை சொல்கிறோம், நடிகர் திலகம்னு சொல்கிறோம். இவருக்கு வந்து சினிமா துறையை சார்ந்து ஒரு பேர் இருக்கே தவிர அரசியலில் அவருக்கு என்ன இருக்குது? அது அவர் தான் சொல்லணும். அப்படி நீங்கள் அவருக்கு ஒரு பேர் வைக்கணும்னா என்ன பேர் வைப்பீங்க? இல்லைங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வச்சு கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நான் வேறு புதுசாக வேறு வைக்கணுமா? ஸோ சாரி. சிஎம் அவர்கள் அவர் என்னன்னு கூப்பிடணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, இப்படி கூப்பிடுங்க அப்படின்னா? எங்கள் முதலமைச்சருக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. அதனால் அந்த மதிப்பு மரியாதையை அவர் நமக்கு விருப்பப்பட்டவரோ விருப்பப்படாதவரோ அல்லது எதிர்கட்சியை சேர்ந்தவரோ அதெல்லாம் இல்லைங்க. அவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையும் கண்டிப்பாக கொடுக்கணும். அதனால் அதை வந்து யாராக இருந்தாலும் கொடுக்க வேண்டியதான். முதலமைச்சர்னா அதுக்கு ஒரு மதிப்பு கண்டிப்பாக நம்ம கொடுக்க தான் செய்யணும். அங்கிள்னு சொல்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அவரோட ஏஜுக்கு அவரை கம்பேர் பண்ணும்போது அவர் அங்கிள் தான். சரியா? இவ்வளோ மரியாதை கொடுத்து தானே பேசுகிறாரு. அதை வந்து தப்பாக எடுத்துக்கணும்னு அதில் ஒன்றும் இல்லை. அவர் நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். நான் அவர் எல்லா ஏஜுக்கான அதுக்கான கேட்டகரியில் தானே அவர் இருக்கார். இப்போ நான் வந்து இப்போ அவர் கூப்பிட்றேன்னா பிரதர்னு கூப்பிடுவேன். கொஞ்சம் ஏஜ் பர்சன் தான் அங்கிள், நானே அப்படி தான் கூப்பிடுவேன். இது வந்து காமனாக சொல்கிறேன். அதை ஒரு கான்ட்ரவர்சியாக க்ரியேட் பண்ணி பேசுகிறது தப்பு. நீங்கள் இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் அங்கிள் சார் பாப்பான்னு தவிர இதை வச்சு கூப்பிடுங்க அப்படின்னா அவரை நீங்கள் என்னன்னு சொல்வீங்க? அதுக்கு தான் நான் சிம்பிளாக ஒரே வார்த்தையாக முடிச்சிட்டேன். நம்ம எப்படி வேணாலும் கூப்பிடலாம். ஏன்னா அவரோட ஏஜ் வந்து அந்த ஏஜுக்கான மரியாதை ரீதியாக நான் சொல்கிறேன். அவரை வந்து தப்பான இஷ்யூக்காக நான் சொல்ல. இப்போ அவர் ஏஜ் ரீதியாக நான் சொல்கிறேன். அவர் எப்படி வேணாலும் கூப்பிடலாம். நடுவில் அவரே சொல்லலாம், என் அப்பா கூப்பிடுங்க யாராச்சும் கூப்பிட்டு நம்ம கேள்விப்படவும் கிடையாது. அவருக்கு ஒரு இதை எப்படி கேட்டுக்கிட்டாரோ அந்த மாதிரி தான் இவர் டிவிகே தலைவர் விஜய் சொல்கிறதும் அதே மாதிரி தான். ஒரு ஸ்டாலின்னு கூப்பிட்டாரு, அப்புறம் அங்கிள்னு கூப்பிட்டாரு, அப்புறம் இப்போ பாப்பான்னு கூப்பிட்றாரு, நாளைக்கு தாத்தான்னு கூப்பிடுவார். இப்போ அங்கிள்ன்றதை அதை வந்து இன்னும் கொஞ்சம் போய் தாத்தாங்க அப்புறம் சித்தப்பான்னு கூப்பிடுவார். அவர் எப்படி வேணாலும் கூப்பிடலாம். அது அவரோட தனிப்பட்ட விஷயம். அதை நம்ம போய் நீங்கள் இப்படி தான் கூப்பிடுன்றது. இப்போ ஒரு ஸ்டேட்டோட முதலமைச்சர், அதுக்கான மரியாதை கொடுத்தா போதும். சில பேர் வந்து விஜய் அவர்கள் பேசுகிறத வந்து அவர் வந்து வளர்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் அதை வந்து நான் பேசுகிறது எல்லாமே வரலாறாக போகுதுன்னு சொல்கிறாரு. உண்மையாகவே விஜய் அவர்கள் பேசுகிறது வரலாறா இல்லை வளர்றாரா? எங்க பேசுறது எல்லாமே நாளைக்கு வரலாறு தான். அது உளறலாக இருந்தாலும் இவர் பேசுறதுனால நாளைக்கு வந்து அது அவருடைய வரலாறு தான். அது உண்மையாக இல்லைங்கிறத வந்து ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு பேசுகிறேன், நாளைக்கு என்னுடைய சரித்திரம் நீங்கள் எழுதுனீங்கன்னா அது எனக்கு வரலாறு தான். பட் அது ரியாலிட்டியான்னு சொல்ல முடியாது. அதனால் அவருக்கு வந்து அது வரலாறு. பட்டு மக்களுக்கு வரலாறா இல்லையான்னு வந்து காலம்தான் பதில் சொல்லணும். இல்லை, வளர்றான்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் இப்போ தான் பாலிடிக்ஸில் வந்து கால் எடுத்து வைக்கிறாரு இல்லையா? அவர் வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு தான். பட் இன்னும் நிறைய இருக்குது. அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்போது அவர் ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டாக பொலிட்டிஷியனாக வருவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம், கண்டிப்பாக செய்வார், மக்களுக்காக செய்வார். அவர் சினிமா பாணியிலேருந்து வந்ததுனால அந்த எடுபடுதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஒரு அரசியல்ன்றது வேறு பேச்சு. அதுக்கெல்லாம் பல பேர் இருந்தாங்க. அண்ணா, கலைஞர், ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. இந்த ஈரோடு நிறைய பேர் இருந்தாங்க. அவங்கள மாதிரி வர்றது வந்து வாய்ப்பில்லை. ஏன்னா அவங்க காலம் வேறு, இது டிஜிட்டல் யுகம். இங்கே செந்தமிழில் பேசுனீங்கன்னா சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. டிஜிட்டல் யுகம், ஒருமையில் பேசினாலும் திட்டுவாங்க, செந்தமிழில் பேசினாலும் சிரிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இது. என்ன தான் காசு பணம் செலவு பண்ணல அரசியலில். ஆனால் ஓட் கெயின் பண்ண முடியாது. இந்த டிஜிட்டல் மீடியா வச்சுட்டு, இந்த வாட்ஸ்அப்பு ட்விட்டர்லாம் வச்சுட்டு ஜஸ்ட் அண்ட் வேவ் டு நீங்கள் அந்த நேரத்துக்கு மட்டும்தான். அடுத்த நாள் அது லைக்குக்கெல்லாம் கடந்து முடிஞ்சுன்னா அவ்வளோதான், தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஜஸ்ட் அண்ட் சினோரியோன்றது அதான் டைரக்ட், அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட். பொலிட்டிக்கல் இது டிபேட் மட்டும்தான் ஜெயிக்குமே தவிர்த்து இந்த மீடியாவில் சத்தம் போட்டுட்ருக்கிறது, வாட்ஸ்அப்பில் நான் அதை சொன்னேன் இதை சொன்னேன் அதெல்லாம் இது இல்லை. ஜஸ்ட்டு அதெல்லாம் அவன் ஜஸ்ட்டு பாஸ் ஆன் க்ளவுடு தான். ஆதாரம் இருந்தால் அது வரலாறு, ஆதாரம்னா அது வளர தான். மேபி சொல்கிறதுல பாதி விஷயம் கரெக்டாக தானே இருக்குது. இப்போ எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இப்போ ஏதோ ஒரு சின்ன ஒரு கான்ட்ராக்ட், நம்ம ரோடு போகிற கான்ட்ராக்ட் தெரியுமே, அது 50,000 போட்டால் சம்மந்தப்பட்ட ஆளுக்கு 20,000 தானே போகுது. 30,000 எங்கே போகுதுன்னு யாருக்கு தெரியும்? அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்குது நிலமை.
அதை யார் காப்பாற்ற போகிறான்னு தான் தெரியல. இந்த 26 எலெக்ஷன் தான் தெரியும். விஜய் அவர்கள் கொடுத்த அந்த 12 வாக்குறுதியும் அவர் காப்பாற்றுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த சீட்டில் உட்காரணும். ஃபஸ்ட் நம்ம உட்கார வைப்போம். உட்கார வச்சதுக்கப்புறம் அவர் காட்டுறாரா காட்டலன்னா அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்களா விஜய் அவர்களுக்கு? ஆதரவும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு சிட்டிசனாக என்னோட கருத்து இது, அவ்வளோதான். விஜய் அவர்கள் இன்னும் என்ன பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யார் வந்தாலும் மக்களை நல்லா கவனிக்கணும். மக்கள் கையில் போய் எல்லா பொருளும் சேரணும். ஒரே இடத்துல நின்றுடக்கூடாது. இப்போ ஒரு கொடுக்குறாங்கன்னா அரசாங்கம் அது மக்கள்கிட்ட ஃபஸ்ட்டு போய் சேருதான்னு பார்க்கணும். அதுதான் நல்லா ஆச்சு. அது மக்களுக்கு கிடைக்கணும். எல்லா பொருளும் கம்மியாக இருக்கணும். கொஞ்சம் அதிகமாக ஒரு எண்ணெய் போய் 110 ரூபா இந்த கோல்டு வின்னரு இன்றைக்கி 160 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். 1 கிலோ பாக்கெட் வாங்கினா ஒரு வாரம் கூட வர மாட்டேங்குது. 4 பேர் இருக்கிற இடத்துல எப்படி குடும்பம் பண்ண முடியும்? பருப்பு விலை 200 விற்கிது. எல்லாம் குறைச்சிட்டோன்னா எங்கே குறைச்சிட்டாங்க? ஒன்றுமே குறைக்கலையே. ரேஷன் அரிசி தான் போடுறாங்க. அதை வாங்கி எடுத்துன்னு நோக்க முடியும்? எதுவுமே இது பண்ணலையேம்மா. என்ன ஒன்று தெரியுமா, ஃப்ரீ பஸ்ஸில் போகிறோம், அது கூட இங்கே நின்னா அங்கே போய் நிற்குது. அதுமாரி தான் இருக்குது. அது செய்வார்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? செய்தால் நல்லது தான் சொல்லிக்கிறாரு. செய்தால் யார் நல்லது செய்தால் நல்லது தான். இப்போ மற்ற நாடுங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து அவ்வளோதான் டெவலப் ஆகவே இல்லை. நீங்கள் பார்க்கலாம். இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கனாலே அங்கே ரோட்ஸ்லாம் எப்படி இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி இருக்குது நம்மளுக்கே தெரியும். நிறைய வந்து மாற்றம் வந்து வரணும். கண்டிப்பாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் மாற்றம் வரணும். அந்த ரோட் ஃபெசிலிட்டிஸ், பஸ் ஃபெசிலிட்டிஸ், ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே வந்து நிறையா மாறணும். அதே மாதிரி ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் வந்து மக்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்கணும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து க்ளீன்லினஸ் இதெல்லாம் பார்க்குறோம், ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. எல்லாருமே வந்து எல்லாராலையும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து போக முடியாது. இதெல்லாம் வந்து மாறணும். ஓகே, இது வந்து மக்களுக்காக இருக்கணும். ஆட்சி வர்றது வந்து மக்களுக்காக இருக்கணும். அதான் எதிர்பார்க்குறோம். எஸ்பெஷலி அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டு, படித்தவங்களுக்கு வேலை கிடைக்கணும். ஓகே, அந்த பிரைபு இருக்கக்கூடாது. பெண்களுக்கு வந்து ரொம்ப சுதந்திரம் வேணும், சப்போர்ட் வேணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, லேடிஸ்க்கு வந்து சேஃப்டியே கிடையாது. ஒரு நைட்டு ஒரு 12 மணி 1 மணிக்கு நடந்து போக முடியுமா? முடியாது. இதே நீங்கள் அரப் கண்ட்ரி எடுங்க, எப்போ வேணாலும் போகலாம். அவ்வளோ ஒரு சுதந்திரம் இருக்குது, பயமே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் அது இல்லை. எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம் பெண்களுக்கு, இல்லையா? அது வந்து மாறணும் கண்டிப்பாக. நடுத்தர மக்களுக்கு விஜய் அவர்கள் சொன்ன இந்த 12 வாக்குறுதிகளும் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா, இல்லை அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா? அவர் சொன்னது எல்லாமே பயனுள்ளது தானே சொன்னது, பயன் இல்லாத சொல்லலையே. அந்த 12 வாக்குறுதி கண்டிப்பாக அவங்க செய்வாங்க. ஏம்னா இதெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணி தான் இவ்வளோ காரியத்தை இப்போ 12 வாக்குறுதியை சொன்னதே தவிர அனலைஸ் பண்ணாமல் இவ்வளோலாம் சொல்லலை. அதனால் கண்டிப்பாக செய்வார். இப்போ அவர் வந்து டிஎம்கேவை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டிஎம்கேல இருக்கவங்கெல்லாம் சங்கரமடம்னு சொல்லியிருக்காரு. அவங்க வந்து பவள பாப்பான்னு சொல்லியிருக்காரு. அது போக கொள்ளை கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையாகவே டிஎம்கே இதெல்லாம் தானா? ஒரு ப்ராப்ளம்னு வந்தால் போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது உடனே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாமே காசு தான், அதுதான் தெரியுது. யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் சட்டம் வந்து பேசுது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அது நல்லாவே தெளிவாக தெரியுது. அது டிஎம்கே மட்டும் நம்ம சொல்ல முடியாது, இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளுமே அப்படி தான். அந்த மாற்றம் வேணும்னா நம்ம புதுசாக ஒரு ஆள் தேவைப்படுது. இதுக்கு முன்னாடி வந்து கேப்டன் இருந்தார். அவர் இருக்கும் போது மீடியா என்னென்ன சொல்லிச்சு, என்னென்ன பேசிச்சு, குடிகாரன்னு சொல்லிச்சு, குடிச்சிட்டு வந்து பேசுகிறான்னு அவ்வளோ சொன்னால் அதே மீடியா தான் அவரோட கடைசி காலத்தில் அந்த இரங்கலில் வந்து அவரை போட ஒரு மாமனிதர் யாருமே கிடையாதுன்னுச்சு. இப்போ அவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கல, இவருக்கு கொடுத்தா ஒருவேளை நல்லது நடந்தால் இருக்கட்டும், ஒரு தடவை கொடுத்து பார்க்கலாம். எதுக்காகனா எதுவாக இருந்தாலும் 5 வருஷம் தானே, திருப்பி ரீஎலெக்ஷன் இருக்குது, திருப்பி அதை நம்ம ஓட்டு போடுவோம். இப்போ இவங்களும் அதே மாதிரி தான் 5 வருஷம் ஏடிஎம்கே மாற்றி தான் நடந்திருக்கு. இது டிவிக்கு சப்போர்ட்டானு சொல்லலை, புதுசாக வர ஆளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்கிறேன். அவர் வாக்குறுதியிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இதெல்லாம் சொல்கிறாரு, இதெல்லாம் பண்ண போகிறாரு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் என்னென்ன? என் நண்பன் வந்து சொல்கிறது தான் செய்வான், செய்கிறத தான் சொல்லுவாப்புல. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்ன சொல்லியிருக்காரு உங்கள் நண்பர் வந்து மக்களுடைய சூழ்நிலையில் அறிஞ்சு யாருக்கு படிப்பு செலவு, வீட்டு செலவு, பைக் இல்லாதவங்களுக்கு பைக்கு,
வீடு இல்லாதவங்களுக்கு வீடு இதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.